ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு டேர்மில் 3 லெசன் மொத்தம். அந்த 3 லெசனுக்கும் லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் ப்ளஸ் புக் பேக்கில் வரக்கூடிய கொஷினும் அதுக்கான ஆன்சரும் பார்த்துட்டோம். அதே மாதிரி செகண்ட் டேர்மில் 2 லெசன், அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா நமது சுற்றுச்சூழல். இதில் மொத்தம் லைன் பை லைன் கொஷின் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 130 ப்ளஸ் புக் பேக்கில் இருக்கிறதும் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, மனிதர்கள், விலங்குகள் அல்லது தாவரங்கள் வாழக்கூடிய பகுதி மற்றும் அவற்றை சுற்றியுள்ள சூழ்நிலையை நாம் சுற்றுச்சூழல் என்கின்றோம். 2. நம்மை சுற்றியிருக்கும் அனைத்தையும் குறிப்பது சுற்றுச்சூழல். 3. சூரியன், காற்று, நீர், தாது பொருள்கள் மற்றும் மண் போன்ற காரணிகளுக்கு டேஷ் என்று பெயர், உயிரற்ற காரணிகள். 4. தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பாக்டீரியா போன்றவைகளுக்கு உயிருள்ள காரணிகள். 5. உயிரினங்கள் ஒன்றையொன்று சார்ந்து வாழ்வதோடு சுற்றுச்சூழலுக்கு ஏற்பவும் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. 6. உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பே சூழ்நிலை மண்டலம். 7. சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் எங்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், சூழ்நிலை மண்டலம். 8. சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். 2. 9. சூழ்நிலை மண்டலத்தின் 2 வகைகள், இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். 10. இயற்கை சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். 2. 11. 2 வகையான இயற்கை சூழ்நிலை மண்டலம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். 12. இயற்கை நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு காடு. 13. இயற்கை நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு குளம். 14. செயற்கை சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள், அதுவும் 2 வகைப்படும். ஒன்று நிலவாழ் மற்றும் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். இயற்கையிலையும் நிலவாழ் நீர்வாழ் வரும், அதே மாதிரி செயற்கையிலையும் நிலவாழ் நீர்வாழ் இருக்குது. 15. செயற்கை நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு தோட்டம். 16. செயற்கை நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு மீன்வளர் தொட்டி. 17. சூழ்நிலை மண்டலத்தின் 2 கூறுகள், உயிரின கூறுகள், உயிரற்ற கூறுகள். 18. சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் எதில் அடங்கும், உயிரின கூறுகள். 19. உயிரின கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள். 20. உயிரற்ற கூறுகளில் உள்ள காரணிகள், இயற்பியல் காரணிகள், மண் சார்ந்த காரணிகள். 21. இயற்பியல் காரணிகள் என்பவை ஒளி, வெப்பம், காற்று, காற்றின் ஈரப்பதம். இது எல்லாமே இயற்பியல் காரணிகள். இயற்பியல் காரணிகள் எதில் வரும் அப்படின்னா உயிரற்ற கூறுகளில் தான் இந்த இயற்பியல் மண் சார்ந்த காரணிகள் 2 வரும். அதில் இயற்பியல் அப்படின்றது ஒளி, வெப்பம், காற்று, அப்புறம் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். 22. மண் சார்ந்த காரணிகள் என்பவை மண்ணில் உள்ள நீர், மண்ணில் உள்ள காற்று, மண்ணில் உள்ள கரிம பொருள்கள். ஸோ மண்ணுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே மண் சார்ந்த காரணிகள். 23. மனிதர்களின் தலையீடுகளின்றி இயற்கையாக உருவான சூழ்நிலை மண்டலம், இயற்கை சூழ்நிலை மண்டலம். 24. நீரில் காணப்படும் சூழ்நிலை மண்டலம், நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா குளம், குட்டை, ஆறு, ஏரி, கடல், இது எல்லாமே நீரில் காணப்படக்கூடிய சூழ்நிலை மண்டலங்கள். 25. நீருக்கு வெளியே காணப்படும் சூழ்நிலை மண்டலம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். எதெல்லாம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா காடுகள், மலைப்பகுதிகள், பாலைவனங்கள்.
இது எல்லாமே நிலவாழ் சூழ்நிலை மண்டலங்கள். 26 இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நீர்வாழ் காட்சியகம். 27 நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு நிலவாழ் காட்சியகம். 28 உயிரினங்கள் தங்களது உடலியக்கச் செயல்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்ள தேவைப்படுவது உணவு. 29 தங்களது உணவை தானே தயாரித்து கொள்வது தாவரங்கள். 30 சில உயிரினங்கள் தங்களது உணவிற்காக பிற உயிரினங்களை சார்ந்து இருக்கிறது. 31 உயிரினங்கள் எவ்வாறு தனக்கான உணவை பெறுகின்றன என்பதன் அடிப்படையில் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என பிரிக்கலாம். 32 தனக்கான உணவை தானே தயாரித்து உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள். 33 உற்பத்தியாளர்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் தற்சார்பு ஊட்ட உயிரிகள். 34 தாவரங்கள் தங்களுடைய உணவினை எதன் மூலம் தாங்களே தயாரித்து கொள்கின்றன ஒளிச்சேர்க்கை மூலம். 35 தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத உயிரினங்களை நாம் நுகர்வோர்கள் என்று அழைக்கிறோம். அப்போ தனக்கான உணவை தானே தயாரித்து கொள்ளுது அப்படின்னா அது உற்பத்தியாளர்கள். உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கிறது நுகர்வோர்கள். ஸோ நுகர்வோர்கள் அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க உற்பத்தி செய்ய மாட்டாங்க. 36 நுகர்வோர்களை வேறு எவ்வாறு அழைக்கிறோம் பிறச்சார்பு ஊட்ட உயிரிகள். உற்பத்தியாளர்களை தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். 37 தாவரங்கள் மற்றும் தாவர பொருள்களை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் தாவர உண்ணிகள். 38 தாவர உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு பசு, மான், ஆடு, எலி. 39 பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் ஊன் உண்ணிகள். 40 ஊன் உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு சிங்கம், புலி, தவளை, ஆந்தை. 41 தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் அனைத்துண்ணிகள். 42 அனைத்துண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு மனிதன் மற்றும் காகம். 43 இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை சிதைப்பவைகள். 44 சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள். 45 ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறை உணவுச் சங்கிலி. 46 உற்பத்தியாளர்களுக்கு எடுத்துக்காட்டு புற்கள். 47 நுகர்வோர்களுக்கு எடுத்துக்காட்டு மான், ஆடு, மாடு, புலி. 48 உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்பவைகள் ஆகியவற்றிற்கிடையேயான தொடர்பினை விளக்குவது உணவுச் சங்கிலி. 49 உணவுச் சங்கிலியானது எங்கிருந்து தொடங்குகிறது சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றல் மூலம். 50 சூரிய ஒளியிலுள்ள ஆற்றல் எங்கு சேமிக்கப்படுகிறது தாவர பாகங்களில். 51 வெட்டுக்கிளி புல்லினை தின்னும்போது புல்லில் இருந்து வெட்டுக்கிளிக்கு கடத்தப்படுவது ஆற்றல். 52 அடிப்படை நுகர்வோரிலிருந்து உயர்மட்ட வேட்டையாடும் விலங்குகள் வரை ஆற்றல் ஒரு வட்டப்பாதையில் கடத்தப்பட்டு மீண்டும் மண்ணை அடைகிறது. 53 தாவரங்களை உண்ணும் நுகர்வோர்கள்
முதல் நிலை நுகர்வோர்கள். 54. முதல் நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகள். இரண்டாம் நிலை நுகர்வோர்கள். 55. இரண்டாம் நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகள். மூன்றாம் நிலை நுகர்வோர்கள். 56. சில சூழ்நிலைகளில் மூன்றாம் நிலை நுகர்வோர்களையும் வேட்டையாடக்கூடிய விலங்குகள். நான்காம் நிலை நுகர்வோர்கள். 57. உணவுச் சங்கிலியின் படிநிலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவூட்ட நிலைகள். 58. உணவூட்ட நிலைகளின் எண்ணிக்கை எதை பொறுத்து மாறுபடலாம்? சூழ்நிலை மண்டலம். 59. உணவூட்ட நிலைகளின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஏற்படும் ஆற்றல் இழப்பை எதன் மூலம் புரிந்து கொள்ளலாம்? ஆற்றல் பிரமிடு. 60. ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் எல்லா உணவுச் சங்கிலியையும் ஒன்றிணைப்பதால் ஏற்படும் பல்வேறு பிணைப்புகளை கொண்ட வலை அமைப்பிற்கு உணவு வலை. 61. ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறுபட்ட உயிரினங்களுக்கு இடையேயான உணவூட்ட தொடர்புகளை புரிந்து கொள்ள உதவுவது உணவு வலை. 62. கழிவுப் பொருள்களை குறைத்தல் அல்லது சரியான முறையில் மறுசுழற்சி செய்வதன் மூலம் சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்க முடியும். 63. ஒரு பொருள் பயன்படுத்திய பிறகு அது தேவையில்லை என தூக்கி எறியப்படும் பொருள்களே கழிவுப் பொருள்கள். 64. பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது நச்சுப் பொருள்கள் சேர்வது மாசுபாடு. 65. ஆற்றல் மற்றும் சத்துக்கள் கடத்தப்படுதல் உணவுச் சங்கிலி அல்லது உணவு வலை. 66. நம்மை சுற்றியிருக்கும் அனைத்தையும் குறிப்பது நமது சுற்றுச்சூழல். 67. பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் மண்புழுக்களால் சிதைவுறும் கழிவுகள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள். 68. உயிரினங்களின் செயல்பாட்டால் சிதைவுறாத கழிவுகள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள். 69. கழிவுகளின் வகைகள். திடக் கழிவுகள், திரவக் கழிவுகள், வாயு கழிவுகள். 70. திடக் கழிவுகள் என்பது குப்பை தொட்டியில் உள்ள கழிவுகள். 71. திரவக் கழிவுகள் என்பது சாக்கடை கழிவுகள். 72. வாயு கழிவுகள் என்பது தொழிற்சாலை மாசுபாடுகள். 73. திடக் கழிவுகளின் வகைகள் 2 வகைப்படும். 74. 2 வகையான திடக் கழிவுகள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள். 75. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மட்கும் கழிவுகள். 76. உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் மட்காத கழிவுகள். 77. இயற்கை காரணிகளான நீர், ஆக்சிஜன், சூரியனின் புற ஊதா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிரிகளால் சிதைவுறும் பொருள்கள் உயிரின சிதைவுறுதல் அல்லது மட்குதல். 78. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் காய்கறி மற்றும் பழக் கழிவுகள், உணவுக் கழிவுகள் மற்றும் தோட்டக் கழிவுகள். 79. உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத அதாவது மட்காத கழிவுகள் நெகிழிப் பொருள்கள், உலோகங்கள், அலுமினிய கேன்கள், கண்ணாடி பாட்டில்கள். 80. குப்பைகள் எரியும் போது உருவாகும் சாம்பல் துகள்கள் எதை மாசுபடுத்துகின்றன?
மண்ணை மாசுபடுத்துகின்றன. 81. மழை நீரை நிலத்தடியில் செல்ல விடாமல் தடுப்பது. நெகிழிப் பைகள். 82. சிறிய குட்டைகளில் உள்ள நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி அதனால் ஏற்படும் நோய்கள். டெங்கு, மலேரியா. 83. சுற்றுச்சூழலை காக்கும் 3 முக்கிய வழிமுறைகள். அதாவது 3R அப்படின்னு சொல்லுவாங்க. பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி. இந்த 3R அப்படின்றது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 R சேர்ந்து தான் 3R அப்படின்றாங்க ஷார்ட் ஃபார்மில். 84. கழிவுகளில் இருந்து பயன் தரத்தக்க பொருள்களை பிரித்தெடுத்து மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி. 85. மட்கும் குப்பைகள் நுண்ணுயிரிகளின் செயற்பாடுகளினால் இயற்கை உரமாக சிதைவுறும் நிகழ்ச்சி, உரமாதல். 86. மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை எம்முறையில் அழிக்கப்படுகின்றன. எரித்து சாம்பலாக்குதல். 87. மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை எரிக்கும் போது உண்டாகும் வெப்பத்தினால் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. 88. நிலத்தில் காணப்படும் குழிகள் அல்லது மனிதனால் தோண்டப்பட்ட குழிகளில் கழிவுகளை நிரப்பி மண்ணை பரப்பும் முறைக்கு நிலத்தில் நிரப்புதல். 89. நிலத்தில் நிரப்புதல். இவ்வகை நிலங்களுக்கு மேல் பூங்காக்கள், தோட்டங்கள் போன்றவற்றை உருவாக்கலாம். 90. திடக்கழிவு மேலாண்மை பிரமிடு. தவிர்த்தல், பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி, உரமாக மாற்றுதல், எரித்து சாம்பலாக்குதல், நிலத்தில் நிரப்புதல். ஸோ இந்த திடக்கழிவு மேலாண்மை அந்த பிரமிடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும். இதுதான் பிரமிடு. இதில் ஒரு இதுவாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு நிலை தான் தவிர்த்தல், 2வது நிலை பயன்பாட்டை குறைத்தல், 3வது மீண்டும் பயன்படுத்துதல், 4 மறுசுழற்சி, 5 உரமாக மாற்றுதல், 6 எரித்து சாம்பலாக்குதல், 7 நிலத்தில் நிரப்புதல். இந்த மாதிரி நிலத்தில் நிரப்பிட்டு அதுக்கு மேலே தோட்டமோ இல்லை பூங்காவோ அதாவது பார்க்கோ கட்டி நம்ம யூஸ் பண்ணுறது. 91. பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. கழிவுப் பொருள்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருள்களாக மாற்றி பயன்படுத்துதல், படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சி. 92. படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சிக்கு எடுத்துக்காட்டு: பயன்படுத்திய டயர்களை அமரும் நாற்காலியாக மாற்றுதல், நெகிழி பாட்டில்களை பேனா தாங்கியாக மாற்றுதல். 93. பெயிண்ட் ட்ரம்கள், பூச்சிக்கொல்லி மருந்து கேன்கள், CFL பல்புகள், குழல் விளக்குகள், காலாவதியான மருந்துகள், உடைந்த பாதரச வெப்பநிலைமானிகள், பயன்படுத்திய மின்கலன்கள், பயன்படுத்திய ஊசிகள் மற்றும் சிரஞ்சுகள் ஆகியவை வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள். 94. இதுவும் அகைன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 0.45 கிலோகிராம். 95. ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் திடக்கழிவுகள் 532 மில்லியன். 96. கென்யாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 0.30 கிலோகிராம். இந்தியாவில் 0.45, கென்யாவில் 0.30. 97. சீனாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 0.63 கிலோகிராம்.
98. ஜெர்மனியில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 1.69 கிலோகிராம். 99. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 2.58 கிலோகிராம். ஸோ அமெரிக்காவில் தான் கழிவுகளின் சராசரி அளவு வந்துட்டு அதிகம். அதுக்கப்புறம் இருக்கிறது எது அப்படின்னா ஜெர்மனி. ஜெர்மனிக்கு அடுத்து சீனா, சீனாக்கு அடுத்து இந்தியா, இந்தியாவுக்கு அடுத்து கென்யா. 100. மண்புழு உரம் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 45 நாட்கள். 101. நம் சுற்றுச்சூழலில் தேவையற்ற தீங்கினை விளைவிக்கக்கூடிய பொருள்கள் சேர்க்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. 102. யாருடைய செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது? மனிதனின் செயல்பாடுகளால். 103. எந்த பொருள்கள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை உருவாக்குகின்றனவோ அவை மாசுபடுத்திகள். 104. நிலம், நீர் மற்றும் காற்றின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே மாசுபாடு. 105. மாசுபாட்டின் வகைகள் 4. 106. மாசுபாட்டின் முக்கிய 4 வகைகள்: காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு. 107. தொல்லுயிர் படிம எரிபொருள்களான எண்ணெய், பெட்ரோல், நிலக்கரி போன்றவற்றை எரிப்பதாலும் இயற்கை வாயுக்களாலும் மாசுபாடு அடைவது காற்று. 108. தொழிற்சாலை, மின் நிலையம் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவது தொல்லுயிர் படிம எரிபொருள்கள். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தொழிற்சாலையில், மின் நிலையத்தில், போக்குவரத்து சாதனங்களில். 109. நெகிழி போன்ற திடப்பொருள்களை எரிப்பதாலும் பெயிண்ட் தொழிற்சாலை மற்றும் வாசனை தைலங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து உருவாகும் நீராவியால் காற்று மாசுபாடு அடைகிறது. 110. தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து உருவாவது அமிலமழை. 111. தாவரங்களை பாதிப்பதோடு நிலத்தையும் மாசுபடுத்துவது அமிலமழை. 112. மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவது காற்று மாசுபாடு. 113. மாசடைந்த காற்று எதற்கு தீங்கினை விளைவிக்கிறது? தோல், கண்கள் மற்றும் நுரையீரல். 114. நதிகள், ஏரிகள் மற்றும் கடல் நீரோடு தொழிற்சாலை கழிவுகளும் வீட்டுக் கழிவுகளும் வயல்வெளி கழிவுகளும் கலப்பதால் அடைவது நீர் மாசுபாடு. 115. மாசு கலந்த நீர் எதை பரப்புகின்றது? நோய். 116. நீரை மாசுறச் செய்யும் பொருள்கள்: சாக்கடை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள், திடக்கழிவுகள். 117. நீர் மாசுபாட்டை எவ்வாறு குறைப்பது? மீதமுள்ள எண்ணெய், பழைய மருந்துகள் நீருடன் கலப்பதை தவிர்ப்பது, வயலில் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் அளவை குறைத்தல், வீட்டின் கழிவு நீரை வீட்டுத் தோட்டம் அமைத்து பயன்படுத்துதல், குளங்கள், ஏரிகள், ஆறுகளில் கழிவுகளை கலப்பதையும் கொட்டுவதையும் தவிர்க்க வேண்டும். 118. நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருள்களால் மாசடைவது நீர், காற்று, நிலம். 119. வயல்களில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கனிம உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படுவது நில மாசுபாடு. 120. சுரங்க தொழிற்சாலைகளில் நிலத்தை தோண்டி அங்குள்ள உலோகம் மற்றும் கனிம வளங்களை எடுப்பதால் அடைவது நில மாசுபாடு.
121 தொழிற்சாலைகளாலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் நெகிழி மற்றும் உடைந்த மின்னணு சாதனங்களாலும் ஏற்படுவது நில மாசுபாடு. 122 விலங்குகள், மனிதர்கள் மற்றும் தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களையும் பாதிப்பது நில மாசுபாடு. 123 நில மாசுபாட்டை எவ்வாறு குறைக்கலாம்? கழிவுகள் உருவாக்கத்தை குறைத்து மறுசுழற்சி செய்ய வேண்டும். குப்பை தொட்டிகளில்தான் குப்பைகளை போட வேண்டும். கழிவுகளை எரிக்கக்கூடாது. 124 சத்தமான இசை, மோட்டார் வாகனங்களில் இருந்து வெளிவரும் இரைச்சல், பட்டாசு வெடிக்கும் போது உருவாகும் இரைச்சல், இயந்திரங்களின் ஓசை போன்றவை இரைச்சலை உருவாக்குகின்றன. 125 தொடர்ந்து வரும் இரைச்சலால் டேஷ் கெடுகிறது, தூக்கம் கெடுகிறது. 126 அதிக இரைச்சல் அல்லது அதிக இரைச்சலோடு வரும் பாடல்களால் பாதிப்பு அடைவது காதுகள். 127 நமக்கு உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம் மற்றும் கேட்கும் திறன் பாதிப்பு போன்றவை எதனால் ஏற்படுகின்றன? இரைச்சல் மூலம் ஏற்படுகின்றன. 128 நம்மை சுற்றியுள்ள விலங்குகளுக்கும் குறிப்பாக பறவைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவது இரைச்சல் மாசுபாடு. 129 கப்பலினால் ஏற்படும் இரைச்சலினால் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுவது திமிங்கலங்கள். 130 ஒலி மாசுபாட்டை எவ்வாறு குறைக்கலாம்? மின்கருவிகள் பயன்படாத நிலையில் அணைத்து விடுவதன் மூலம், ஆஃப் பண்ணுறது மூலமா. தொலைக்காட்சி மற்றும் மின்னணு கருவிகளின் ஒலி அளவை குறைத்து கொள்வதன் மூலம். ஓட்டுநர்கள் வாகனங்களின் ஒலிப்பான்களை தேவை ஏற்படும் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்ப்பதன் மூலம். இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஒலி மாசுபாட்டை நம்ம குறைக்கலாம். 130 கேள்வி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை அதுக்கான ஆன்சரையும் சேர்த்து பார்த்துடலாம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. நன்னீர் சூழ்நிலை மண்டலம் குளம், ஏரி, நதி இது எல்லாமே நன்னீர் சூழ்நிலை மண்டலம் தான். ஆப்ஷன் இ இவை அனைத்தும். அதுக்கப்புறம் உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். 3 உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு தேங்காய் ஓடு. நெகிழி, கண்ணாடி, அலுமினியம் இது எல்லாமே உயிரின சிதைவிற்கு உள்ளாகாது. 4 காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம் மாசுபாடு. 5 களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஷ் மாசுபாட்டை உருவாக்கும் நீர் மாசுபாடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, தாவரங்களை உண்பவை டேஷ் நிலை நுகர்வோர்கள் ஆகும். தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோர்கள். 2 வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஷ் காரணிகள் ஆகும். உயிரற்ற காரணிகள். உயிரற்ற காரணிகளை நம்ம 2 பார்த்தோம். ஒன்று இயற்பியல் காரணிகள், இன்னொன்று மண் சார்ந்த காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் இயற்பியல் காரணிகளில் வர்றது தான் இந்த வெப்பம், ஒளி, அதுக்கப்புறம் காற்று இது எல்லாமே இயற்பியல். மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாமே மண் சார்ந்த காரணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுக்கான ஆன்சர் உயிரற்ற, அதில் இயற்பியல் காரணிகள். 3 டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள்களிலிருந்து புதிய பொருள்களை உருவாக்கலாம் மறுசுழற்சியின் மூலம். 4 நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உருவாக்குகிறது தீங்கு விளைவிக்கும் நோய்களை உருவாக்குகிறது. 5 3R என்பது மறுபயன்பாட்டை குறைத்தல் டேஷ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு பயன்பாட்டை குறைக்கிறது, அதுக்கப்புறம் மீண்டும் பயன்படுத்துறது.
அதுக்கப்புறம் மறுசுழற்சி செய்கிறது. ஸோ ரெடியூஸ், அதுக்கப்புறம் ரீயூஸ், ரீசைக்கிள். அதுக்கப்புறம் வந்து சரியா தவறா. கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும். சரி. 2. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. இதுவும் சரி. 3. மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இது வந்து தவறு. மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படும் கழிவுகள். அப்போ உட்படாத கழிவுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம நெகிழி, அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ 3வது வந்து தவறு. 4. அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒலி மாசுபாடு உருவாகும். ஒலி மாசுபாடு உருவாகாது, நீர் மாசுபாடு உருவாகும். அதே மாதிரி நில மாசுபாடும் உருவாகும். 5. ஸோ 4வது வந்து தவறு. 5. பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். இதுவும் வந்துட்டு தவறு. அதுக்கப்புறம் பொறுத்துக. உயிரின கூறுகள். உயிரின கூறுகள் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, உயிரின கூறுகள் வந்துட்டு விலங்குகள். சாக்கடை கழிவுகள். ஸோ சாக்கடை கழிவுகளால் என்ன ஏற்படும் அப்படின்னா நீர் மாசுபாடு ஏற்படும். செயற்கை உரங்கள். செயற்கை உரங்கள் மூலிமா நில மாசுபாடு ஏற்படும். பாலைவனம். பாலைவனம் வந்துட்டு நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். புகை. புகையினால் ஏற்படக்கூடியது காற்று மாசுபாடு. ஸோ இதுக்கான ஆன்சர் 5, 4, 2, 1, 3. ஸோ நாம் வந்து புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்கில் அந்த லெசனில் வரக்கூடிய லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சரும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.